நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம காலடியில இருக்கிற இந்த பூமி நிலையானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? குறிப்பா வான் உயர்ந்து நிற்கிற அந்த மலைகள் அப்படியே அசையாம ஒரே இடத்துல நிக்குதுன்னு தானே நாம நம்புறோம். ஆனா உண்மை அது கிடையாதுங்க. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? மலைகள் நிலையானது கிடையாது, அவ நகர்ந்துட்டே இருக்கு. இதை கேட்டா என்னப்பா விளையாடுறியான்னு கேட்பீங்க. ஆனா இதை பத்தி 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே குரான்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அத்தியாயம் 27 வசனம் 88. மலைகளை நீர் பார்த்து அவை நிலையாக இருப்பதாக எண்ணுகிறீர், ஆனால் அவை மேகங்கள் செல்வதை போல் வேகமா செல்லக்கூடியவை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 7ஆம் நூற்றாண்டுல ஒரு மனிதர் பாலைவனத்துல நின்னுட்டு மலைகள் மேகங்களை போல ஓடுதுன்னு சொல்றது அந்த காலத்து அறிவுக்கு சாத்தியமா? கண்டிப்பா இல்ல. சரி, சயின்ஸ் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குது? 1912 ஆல்ஃபிரட் வேகனர் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி ஒரு கொள்கையை முன்வைக்கிறாரு. அதுதான் கண்ட நகர்வு. பூமியோட மேலோடு சில தட்டுகளா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த தட்டுகள் வருஷத்துக்கு சில சென்டிமீட்டர் அளவுக்கு மெதுவா நகர்ந்துட்டே இருக்கு. இதனாலதான் கண்டங்களும் அந்த கண்டங்கள் மேல இருக்கிற மலைகளும் சேர்ந்து நகருது. ஆனா நம்ம கண்ணுக்கு மலைகள் பெருசா இருக்கிறதுனாலையும் நம்மளும் பூமியோடு சேர்ந்து சுழல்றதுனாலையும் அது நகர்றது நமக்கு தெரியல. ஆனா ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா பூமி சுழல்ற வேகத்துல மலைகளும் மேகங்களை விட வேகமா நகர்ந்துட்டு இருக்குங்கிறதா அறிவியல் உண்மை. இன்னைக்கு டெலஸ்கோப், சேட்டிலைட்னு பல நவீன கருவிகளை வச்சு கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த எந்த வசதியுமே இல்லாத அந்த காலத்துல குரான் இவ்ளோ துல்லியமா சொன்னது ஆச்சரியமா இல்ல? இது வெறும் தற்செயலா நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இது படைத்த இறைவனின் வார்த்தை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.